Hi friends, welcome to my channel. இன்னைக்கு prawn வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan சூடானோனே வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இதுல வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் நல்லா வதக்கணும். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல் குழகுழப்பு போயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஏறாவை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆயில், இந்த இறால இருந்த தண்ணி, இதெல்லாம் நம்ம அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த இறாவை நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஆயிலில் லேசாக ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வதங்கக்கூடாது. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். குழம்பு தாளிக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல வெந்தயம், பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கினோடனே 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக.
1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட நம்ம உப்பு மஞ்சள்தூள் போட்டோம், எல்லாம் சேர்ந்து தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் தனித்தனியாக போடுறதுன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ புளியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது இதோட சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி ஒரு கொதி வரட்டும், அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டட்டும். கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் 2 நிமிஷம் மூடி வச்சோம். நல்லா வெந்துருச்சு. இப்போது வதக்கி வச்ச இறாவை இதை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி ஆயில் அதோடு அப்படியே சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வரும். தண்ணி எடுத்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே குழம்பு வந்து நல்லா திக் பண்ணிட்டதுனால அது தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதனால் குழம்பு வந்து தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எறா வந்து 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது எறா போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பரை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சும்மா பெப்பர் போட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம எறா வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ப்ரான் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.